வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தியும் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது அந்த மனம் அப்படின்னு சொன்னாலே அது கெட்ட விஷயம் கிடையாது. உடனே நமக்கு எப்படி தோணுதுன்னா, ஐயோ இந்த மனம் இருக்கே, மனம் இது பண்ணுற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. பட் உண்மையிலே மனம் அப்படிங்கிறது கெட்ட விஷயம்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இயற்கையில் இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயுமே ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நல்லது பண்ணுதா இல்லை கெட்டது பண்ணுதா அப்படிங்கிறது டெசிஷனே நம்ம எடுக்க முடியும். அப்போது நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க அடிக்கடி இந்த இன்சிடெண்ட்லாம் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் அதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க்கு தான் கொடுத்தேன். 24 மணி நேரமும் உங்களுடைய மனதை நீங்கள் கவனிங்க. அது என்னெல்லாம் பேசுது, என்னெல்லாம் உங்களுக்கு தாட்ஸ்லாம் வருது. நீங்கள் ஒரு செயல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் பேக்ரவுண்டில் அது என்னமோ பேசிகிட்டே இருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் நோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தான் தெரியும், ஓ நீ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கியா, பயங்கரமாக நாளாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நம்ம அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, 24 ஹவர்ஸ் உங்களோட மைண்ட் என்னெல்லாம் யோசிக்குது, என்ன தாட்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் விட்னஸ் பண்ணணும், அதை கவனிக்கணும். அவேர்னஸாக என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன விஷயம், ஓ இதெல்லாமே நடக்கிறதுக்கு என் மைண்டு தான் காரணம், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக அதுதான் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. ஸோ கவனிக்கிறது மூலமாக என்ன நடக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. நம்ம எதுவுமே பெருசாக வெளியில் போய் சொல்யூஷன்ஸ்லாம் தேடலை, நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் அவேர்னஸாக விட்னஸ் பண்ணி பார்க்குறோம். பார்க்குறது மூலமாக நமக்கு என்ன நடக்குது, ஓ இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது, அப்போ நம்ம கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும், பாசிட்டிவாக நம்ம வேறு மாதிரி யோசிக்கணும் அப்படின்றத பிலீஃப் சிஸ்டம் மாறுது. இல்லை பிலீஃப் சிஸ்டம் மாறும்போது என்ன ஆகுது, வெளியிலையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நடக்குது. ஸோ நான் இது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளை நாமளே கவனிக்கணும். நம்ம மைண்டை கவனித்து பார்க்கும்போது தான் தெரியும் என்ன மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு. அந்த யோசிக்கிற விஷயங்கள் தான் வெளியில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை லிஸ்ட் பண்ணணும். அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கோம்ல, என்னதான் இப்போ நம்ம நிறைய தப்பான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், என்னதான் நம்ம சஃபர் ஆகி இருந்தாலும், நம்ம சின்ன குழந்தையில இருந்ததுலேருந்தே நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. படிக்கிற காலத்தில் அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அமைஞ்சிருப்பாங்க, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிருந்துருக்கோம். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து யோசிச்சு பார்க்குறப்ப லிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்குது இல்லையா, அப்போது அதில் நமக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை பற்றி நம்ம அகெயின் ரீகலெக்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா, நம்ம நிறைய ரீகலெக்ட் பண்ணுறது எல்லாமே தவறான விஷயங்கள் தான் ரீகலெக்ட் பண்ணுவோம். அன்னைக்கு ஒரு நாள் அவன் என்னை எப்படி தெரியுமா பண்ணான், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேதியில் இந்த நேரத்தில் அவன் என்னை எப்படி தெரியுமா திட்டான் அப்படிங்கிறதெல்லாம் கூட நமக்கு செம்மையாக ஞாபகம் இருக்குதா. நம்ம ரீகால் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தான். ஏன்னா அதெல்லாமே நமக்கு இன்னும் ஹீல் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை ரீகலெக்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ அட் ப்ரெசென்ட்டில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே ஹீல் ஆக ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் பண்ண இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான விஷயங்கள் கூட நல்லதாக மாற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, இங்கே தான் ஒரு ட்ரிக்கு. நம்ம மைண்டோட ஃபோக்கஸ் என்ன பண்ணுது, ஃபுல்லாக நல்ல விஷயங்களை பற்றி தானே ஃபோக்கஸ் பண்ணுது. எனக்கு இவ்வளோ நல்ல விஷயம் கிடச்சிருக்கு, நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இதெல்லாமே ஒரு சூப்பராக நடந்திருக்கு, நான் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நம்ம அதை சந்தோஷமாக சொல்ல இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த ரொம்ப ட்ரபிளான விஷயங்கள், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் கூட நமக்கு ஒரு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்குது. ஸோ மைண்டு ஃபோக்கஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே அப்படியே சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இது ரீசன்ட் டேஸில் நானுமே அதை விட்னஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஹீலிங் பண்ணுறது, செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறது, மற்றவங்களை ஹீல் பண்ணுறது, என்ன நானே செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, செல்ஃப் லவ் டெவலப் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னை உறுத்திக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ என்னுடைய நினைவுகளுக்கு இல்லாமல் போயிடுச்சு, டிசால்வ் ஆகிடுச்சு. உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்போ இப்போ உறுத்திக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி எழுதணும். நிறைய வரும், டெய்லி புதுசாக ஆட் ஆகிட்டே வரும்.
அப்போது நம்ம அந்த மாதிரி எழுத எழுத என்ன ஆகும் அப்படின்னா மைண்டு ஃபோக்கஸ் எல்லாமே நல்ல விஷயத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது காலையிலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் வந்துடும். இதில் நிறைய நீங்கள் எழுதலாம். உங்களோட வீடு, குடும்பம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் பார்க்குற விஷயங்கள், கேட்குற நல்ல விஷயங்கள், இது வரைக்கும் கிடைச்ச ஒரு நிறைய ஆசீர்வாதங்கள், இப்படி நிறைய இருக்குது இல்லையா? அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ண மைண்டு ஃபோக்கஸ் எல்லாமே அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் அப்படின்னா இது பொருள், மனிதர்கள், காசு, பணம் அப்படிலாம் இல்லை. அதுவுமே ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் அதுக்கும் மேலே இன்னொன்று இருக்குது. பார்க்குறதுக்கு 2 கண்ணு, கேட்குறதுக்கு 2 காது, நுகர்றதுக்கு மூக்கு, நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு நாக்குன்னு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். மென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான். நீங்கள் எல்லாத்தையுமே அதை லிஸ்ட் போட்டு எழுதிட்டே போகலாம். அப்போ எப்படி இருக்கும் நம்ம மைண்டு ஃபோக்கஸ் வந்து நமக்கு யூனிவர்ஸில் நம்ம பார்க்குற ஒரு விஷயங்களும், ஒரு செடியை பார்க்குறோம், ஒரு பூவை பார்க்குறோம், ஒரு நிலாவை பார்க்குறோம், இதெல்லாம் கூட வந்து ஒரு பிளெஸிங் தானே. ஸோ இதெல்லாம் கூட ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அப்போ லிஸ்ட்டு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நம்ம எழுதுறதுக்கு நோட்டே பத்தாது. அப்போ அவ்வளோ ஆசீர்வாதங்களோட ஒரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்னா முழுக்க நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்திக்க ஆரம்பிக்குது. அடுத்து நம்பர் 2, இந்த உலகத்தில் உங்களை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். சிங்கிள் பர்சன், நீங்கள் மட்டும்தான், வேறு ஜீவராசிகளே கிடையாது. அப்படியே உங்களை தவிர எல்லாமே வந்துட்டு ஒன்றுமில்லாமல் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிப்போமா, மேக்கப் போட்டுக்குவோமா, யார்கிட்டையும் பேச முடியாது, யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணால் என்ன, பண்ணாட்டி என்ன, பார்க்குறதுக்கும் புகழ்கிறதுக்கும் யாரும் கிடையாது. மேக்கப் போட்டால் என்ன, போடலனா என்ன, நல்லா இருக்கிற நீ நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை. அப்போ எப்படி நம்மளே செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு இருக்காதுல்ல. ஸோ நம்மளை ஒருத்தர் பாராட்டுவாங்க, நம்மளை ஒருத்தர் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே மெனக்கட்டு நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம்ல. இதெல்லாம் நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு தோன்றப்ப ஒன்றுமே நம்ம பண்ணாமல் போயிடுவோம். கரெக்டாக? ஸோ இந்த ப்ராக்டிஸில் ஒரு பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அந்த பர்சன்கிட்ட உங்களுடைய லைஃப்பில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட பிளான்ஸு, கோல்ஸு, நீங்கள் எதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்லலாம். இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் மாதிரி. இவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கோம், இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம் வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த பர்சன் வந்து இல்லை அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோவை பார்த்து கூட சில விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது நேரில் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை ஃபோட்டோ பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை எனக்கு மனுஷங்கள்லாம் வேண்டாம், யாரையும் நான் நம்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தெய்வங்கள், இந்த மாதிரியான நபர்களை நீங்கள் எப்போவுமே உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீலோடு ட்ராவல் பண்ணணும். ஒரு லோன்லினஸாக ஃபீல் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அது போக்கும், ரிமூவ் பண்ணும். ஸோ நம்ம மைண்டிலே அதை க்ரியேட் பண்ணலாம். நமக்காக ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி ஒன்று இல்லைன்னா கூட வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மென்டலி அந்த பர்சனை வந்துட்டு நினச்சிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக அது வந்து அவங்களுக்கு கூடவே நீடிக்கும். மைண்டே ஒரு பர்சனை க்ரியேட் பண்ணி ஒரு காடோ இல்லை ஒரு ஹையர் எனர்ஜியோ, உங்களுக்கு பிடித்த ஒரு குருமார்களோ ஏதோ ஒன்று அந்த மாதிரியான பர்சனை நினச்சிட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கோல்ஸு எதெல்லாம் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்மளுக்கு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது மட்டும் பண்ணிவிட்டு நிறுத்துறது கிடையாது. நீங்கள் அது மாதிரிலாம் செஞ்சுட்டு நீங்கள் சக்ஸஸ் அடைகிறீங்க அப்படின்னா தேங்க் பண்ணலாம், கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணலாம். அதாவது ஒரு பர்சன் வந்து உண்மையிலே இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த லோன்லினஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் இது. ஸோ உங்களுக்கான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு அந்த மைண்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, தேங்க் பண்ணுறீங்க, கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு பொய்யான ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். பட் நிஜத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே எல்லாமே பண்ணிக்கிறீங்க. அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது. உள்ளே இருக்கிற உங்களுடைய எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கிற அந்த இருப்பாற்றல் தான். ஸோ அப்படி ஒரு விஷயம் மைண்டு க்ரியேட் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க, தேங்க் பண்ணிக்கிறீங்க, கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது ஒரு அற்புதமான ஒரு ஹீலிங் மெத்தட் இது. அடுத்த 3rd டெக்னிக், நீங்கள் இப்போ வரைக்கும் வாழ்கிறதுக்கு, அதாவது சர்வைவ் ஆகுறதுக்கு தேவையாக இருந்த இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தின பணத்துக்காக நன்றி உணர்வு தெரிவிக்கணும். சின்ன குழந்தையிலேருந்து உங்களுக்கு கிடைச்ச உணவு, படிப்பு, வேலை வாய்ப்புக்கு தேவையான விஷயங்கள், வாழ்கிறதுக்கான வாழ்வாதாரம், எடுக்கக்கூடிய வீடு, இது எல்லாத்துக்கும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குல்ல. அப்படி எல்லா செல்வங்களுக்கும் நீங்கள் வந்து நன்றியை தெரிவிக்கிறீங்க. ஸோ குழந்தையிலேருந்து நம்மளை சர்வைவ் ஆகிறதுக்கு நமக்கு வாழ்வாதாரமாக அமைஞ்ச அந்த பணம் எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லும்போது பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மனநிலையை நம்ம மாற்ற முடியும். அடுத்து 4th டெக்னிக்,
கற்பனையாக உங்களோட பாஸ் அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வம் இல்லை குருமார்கள் இந்த மாதிரி யாராவது ஒரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கற்பனையாக நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் கூடவே வந்துட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நோட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு புக்கு ஒரு பென் வச்சுக்கிறாரு. நீங்கள் எதுக்கெல்லாம் நன்றி உணர்வு தெரிவிக்கிறீங்க, எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வராரு. அப்போது நீங்கள் நிறைய தேடுவீங்களா எதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் அப்படின்னு. ஸோ இந்த கற்பனையான ஒரு பர்சன் உங்களை வந்து கூடவே வராங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான நல்ல விஷயங்களை உங்களுக்கு பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைண்டில் கற்பனையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். அப்போ என்ன ஆகும், நீங்கள் நிறைய விஷயங்கள் தேடுவீங்க, எதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம், அதுவும் இவங்க நோட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுது, கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ போகிற இடமெல்லாம் எதுக்கெல்லாம் நம்ம நன்றி தெரிவிக்கலாம், நம்ம தேடி தேடி நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். அட்லீஸ்ட் நம்ம கூடவே நமக்கு பிடித்த ஒரு பர்சன் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க, அவர் நோட்டை வச்சுட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம நூக் அண்ட் கார்னர் தேட ஆரம்பிச்சிருவோம். இப்படி போகிற இடமெல்லாம் நல்ல விஷயங்களை மட்டுமே தேட ஆரம்பிப்போம், அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். இது எல்லாமே உள்ளுக்குள்ளே செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ளே ஹீலிங்கும் நடக்கும். 5th டெக்னிக், ஏதாவது ஒரு டேவை செலக்ட் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அந்த நாள் முழுக்க உங்களுக்கு என்ன மாதிரி தாட்ஸ் வருது அப்படிங்கிறத அப்படியே அப்சர்வேஷன் பண்ணணும், அவேர்னஸாக அதை கவனிக்கணும். ஏதாவது அந்த மாதிரி பேக்ரவுண்டில் தவறான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லி அதை மாற்றிக்கணும். ஏன்னா அதிக நேரம் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறப்ப லைஃப் வந்து ப்ரொடக்டிவாக இருக்காது. அதனால் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறது மூலமாக கண்டிப்பாக மாற்ற முடியும். அதனால் நம்ம அஃபர்மேஷன்ஸ் அடிக்கடி நம்ம பாசிட்டிவாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மனநிலையை நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம மைண்டுனா என்ன, இந்த மைண்ட் வந்து எவ்வளோ அபரிமிதமான சக்தி அதுக்குள்ளே வச்சுட்டு இருக்குது, அதை வந்து கெட்ட விஷயம் அப்படின்னு நம்ம ஒதுக்கிற முடியாது. அதை வச்சு தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அது ஒரு டூல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எப்படி யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுறது அப்படிங்கிற அந்த லாங்குவேஜுக்கு ஒரு 5 டெக்னிக்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 5 டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும்போது உள்ளுக்குள்ளே நாமளும் ஹீல் ஆகுறோம், அதே சமயத்தில் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுறதுக்கான ஒரு சோர்ஸாகவும் அமையுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.